ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஜு கத்லி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஜு கத்லி ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். அப்படி ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நீங்க அரைச்சிட்டு எடுத்தா போதும், ஃபைன் பவுடரா வந்துடும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம், கட்டி விழாத அளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பவுடரா இருக்கணும். இப்போ அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை கப் சர்க்கரையை ஒரு கடாயில நீங்க போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையட்டும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்த அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவு இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி விழாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருங்க, ஸ்டவ் விட்டு நகர வேண்டாம். ஏன்னா நீங்க நகர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா அது தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த எண்ணெய் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டான ஸ்வீட் காஜு கத்லி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு பிஹைண்ட்ல பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு மேலே சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.